வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு தேர்தல் அறிக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். எதிர்த்தரப்புலயே எல்லாமே முடிச்சு இப்ப வேட்பாளர்களை களம் சந்திக்கிறீங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தொகுதியில் களம் தகதகாயமாக இருக்கின்றது. களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூடா இருக்கான களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூரியன் ஆரம்பிக்கின்ற அக்னி ஆரம்பிக்கின்ற 4ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு. ஆகவே அனைத்தும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. மக்கள் அடைந்திருக்கின்ற மக்களின் முதல்வன் திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் கவர்னர் மாளிகையிலே மே மாதம் ஒலிக்கும். வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு தேர்தல் அறிக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். எதிர்த்தரப்புலயே எல்லாமே முடிச்சு இப்ப வேட்பாளர்களை களம் சந்திக்கிறீங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தொகுதியில் களம் தகதகாயமாக இருக்கின்றது. களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூடா இருக்கான களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூரியன் ஆரம்பிக்கின்ற அக்னி ஆரம்பிக்கின்ற 4ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு. ஆகவே அனைத்தும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. மக்கள் அடைந்திருக்கின்ற மக்களின் முதல்வன் திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் கவர்னர் மாளிகையிலே மே மாதம் ஒலிக்கும். வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. நாளைக்கு தேர்தல் அறிக்கையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க முதலமைச்சர். எதிர்த்தரப்புலயே எல்லாமே முடிச்சு இப்ப வேட்பாளர்களை களம் சந்திக்கிறீங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க தொகுதியில் களம் தகதகாயமாக இருக்கின்றது. களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூடா இருக்கான களம் சூரிய ஒளியோடு இருக்கின்றது. சூரியன் ஆரம்பிக்கின்ற அக்னி ஆரம்பிக்கின்ற 4ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு. ஆகவே அனைத்தும் சாதகமாக அமைந்திருக்கின்றது. மக்கள் அடைந்திருக்கின்ற மக்களின் முதல்வன் திராவிட மாடலுடைய ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் கவர்னர் மாளிகையிலே மே மாதம் ஒலிக்கும்.